கழுத்தை கட்டினா டிஸ்குவாலிஃபை, வாழை பிடிக்கக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, மாட்டை கொம்பை செய்யக்கூடாது, மூக்கனாகூர் போடக்கூடாது, லாடம் போடக்கூடாது. இப்படி கோமாளித்தனமான பேச்சுக்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றுறீங்கன்னா மாடுகளை வளர்க்க வேண்டியதானே, அதையும் ஜல்லிக்கட்டு மாதிரி பயன்படுத்துறீங்க. நல்லா இருக்கு, அருமையாக பேசுறீங்க. மாட்டை கொடுமைப்படுத்துகிறோமா? ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட வயது இருக்கா ரிட்டையர்மெண்ட் ஆகிறது? ரிட்டையர் எதுக்குங்க? ரிட்டையரு நாளைக்கு இறங்கி உமால் 60 வயசு 70 வயசு வயதானா இருந்தால் கூட வரிஞ்சு கட்டி மாடு பிடிக்கும். ரிட்டையர் பந்துக்கு மட்டைக்கான விளையாட்டு இல்லை தலைவா. அதை ஈக்குவல் பண்ணி என்கிட்ட ஈவன் பண்ணி கேட்காதீங்க. இந்த கார் பைக்கு எதுக்குன்ற ஒரு காரு ஒரு பைக்கை கொடுத்துறாங்க. கொடுத்தன என்ன பண்ணிடுறாங்க, எங்களுக்குள்ள அந்த காரு பைக்கை பூர்த்துறாங்க. அந்த இடத்துல இந்த காரு பைக்குன்றது எங்களுடைய மோதலை உண்டு பண்ணுது. நான் பெரியவனா நீ பெரியவனா அடிச்சு மல்லு கட்டுறது. நீ போடுற பிரைஸ் ஒட்டுமொத்த மாடுபிடி வீரருடைய மசருக்கு சமம். மாணவர்கள் போராடி ஜல்லிக்கட்டை பீட்டெடுத்து கொடுத்து ஒரு காலத்தில் பணம்பாக்கு வெத்தலை வச்சு ஊருக்கு உணவளித்தது உண்டு. இன்னைக்கு உலகத்துல 2000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு டோக்கன் விற்கிறான். ஜல்லிக்கட்டோடைய டோக்கன் தன்னுடைய ஊருக்கு வர்றதுக்கு ஏவரமாக்குறான். அந்த ஏவரமாக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அவங்க மனித உயிர்களினுடைய பாதுகாவலர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், 108 வேலை பார்க்கக்கூடிய சின்சியரா வேலை பார்க்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க. மதுரையில் இப்படி பிரைவேட்டா வேலை பார்க்கக்கூடிய எம்பி ஆம்புலன்ஸ், எம்எம் ஆம்புலன்ஸ், இவங்கெல்லாம் எவ்வளவு அளவுக்கு சமூக சேவை நோக்கத்தோடு இருக்காங்க. இத்தனை பேர்த்த பாதுகாக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்னங்க பண்ணுச்சு? வணக்கம். வணக்கம். இப்போ ஜல்லிக்கட்டு வரப்போகுது. அந்த ஜல்லிக்கட்டில் மாட்டோட வீரம் தெரியும். அதேமாதிரி மாடுபிடி வீரர்கள் எவ்வளோ வீரமாக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பயிற்சியும் வேணும். இப்போ உங்களை உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் இப்போ பயிற்சி வழங்குறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 மாட்டுக்கு மேலே அடக்கிருக்கீங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர் இது மாதிரி நாடுகளில் உங்களோட புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. அதேமாதிரி திருச்சியில் 70 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி உங்களுக்கு வெங்கல செலவு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வீரர்களை உருவாக்கியிருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணா, ஜல்லிக்கட்டுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை வயது என்னன்னா? சின்ன பிள்ளையிலே ஒரு மாட்டுகளை நம்ம ஒரு 8 வயசு 9 வயசுல இருக்கும்போது அந்த மாடுகளை அவன் பிடிக்க விடுவோம். இப்போ நம்ம மாடு வளர்க்குறோம்னா நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி பிள்ளைகள் இருக்கும்போது அந்த மாடுகளை சின்ன பிள்ளையிலே ஒரு கண்டுகளை வாங்கி வளர்க்குறது. அந்த அச்சத்தை முதல்ல குறைக்கணும். ஒரு மாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த மாடை நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையா வளர்க்குறோம், நம்மளை பாயாது அப்படின்ற ஒரு அச்சத்தை அதை அதுல இருந்து அவங்கள போக்கடிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்கள மன ரீதியாக ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவோம், பயப்படக்கூடாது, நீ இப்படி நெல்லு இப்படி. ஒரு ஆள் வார்த்தை மொழியாகவும் தயாராகுவான். ஒரு ஆள் ப்ராக்டிஸில் சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய ப்ராக்டிஸை பழகி மூளையில் பிரெயின் வாஷ் பண்ணி காளையை சும்மா அப்படின்றது, இந்த மாட்டுக்கிட்ட போன்றது, அந்த கொம்பு அந்த மாடு அந்த அச்சத்தை முதல்ல போக்கடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காலையில் ப்ராக்டிஸ் அவுக்கும் போது அது அவங்களுக்கு தகுதிக்கு திறந்த மாணிக்கு ஒரு கண்டுகள் அவுக்கிறதும், ஒரு பெரிய ஆள்னா அதுக்கு மேலே ஒரு நடுத்தரமாக இருக்கிறவனுக்கு அது மீடியமான மாடை அவுக்கிறதும், ஒரு பெரிய ஆள்னா அதுக்கு மேலே ஒரு மாடுகளை அவுத்தும் அவங்களுக்கு நல்லா பழகி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி பல காலம் பூரம். இப்போ எப்படின்னா, ஒரு சில வீரர்கள் ஒரு இடத்துல அறியாமல் தெரியாமல் வருஷ கணக்கில் அவன் ட்ரைனிங் எடுக்க முடியாமல் சில இடத்துல காயம் போடுறது இருப்பான். இப்போ நம்ம 6 மாதத்தில் உருவாகிற வீரரை வெறும் 2 மாதம் 3 மாதத்துல நல்லா பீக்கில் உருவாக்கி இப்படி தான் இருக்கணும், ரன்னிங் போகணும், நீச்சல் இருக்கணும். முதல்ல உன்னுடைய மன வீரியங்கள் எப்படி இருக்குன்னு பிறப்பாலே ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க 6 மாதம் பயிற்சி கொடுக்குறது 2 மாதத்துலேயே கொடுப்போம். அது மாதிரி சிறப்பு பயிற்சிகளை வச்சிருக்காங்க. ஆமாம். ஒரு மனிதர்கள் பிறப்பாலே ஒரு வீரத்தை இது இருக்கும். அடிப்படை அவனுடைய பிறப்பிலே எதை சாதிக்கணும்ன்ற ஒரு இலக்கில் வர்றவன் அந்த 6 மாசத்துலன்ற ஒரு 2 மாசத்துலேயே அவன் இதாயிடும். அப்படி உள்ள வீரர்களை தான் நம்ம 1000க்கும் மேற்பட்ட வீரர்களை உருவாக்கி மாவட்ட தூரம் அவங்கள இன்னைக்கு விதைக்கப்பட்டது. எல்லா இடத்துலையும் பறக்கிறான், விளாடுறான். சிகப்பு கலர் சாக்ஸ் போட்டிருப்பான். முத சிகப்பு கலர் சாக்ஸ் போட்டு பிடிச்சவன் நான் தான். அப்போ உள்ள மதுரையில் இருக்கக்கூடிய சகாயம் அவர் கலட்டுன்னு சொல்லும்போது ஏடிஎஸ்பி மயில்வானம் சார் அந்த சிகப்பு கலர் சாக்ஸ் அவரே போடட்டும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்து மிகப்பெரிய அவர் இந்த தருணத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கணும். அதே மாதிரி ஐயா சகாயமும் விளாடுன்னு சொல்லி அவர்கிட்டையும் பாராட்டு பெற்று வாங்கியிருக்கேன். ஏராளமான கலெக்டர், எத்தனை அமைச்சர், இந்நாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இருக்கக்கூடிய இன்னைக்கு முதல்வர், இந்திய முதல்வர் எல்லாவற்றையும் வாங்கிட்டேன். நான் வாங்காத ஒன்று நரேந்திர மோடி அவர்கிட்ட ஒண்ணுதான். அதுக்கும் இந்திய தேசிய விருதுக்காண்டி என்னுடைய வரலாற்று ஆவண பதிவை 250 பக்கம் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் ஹிந்தி இதை ஒரு புக்கா ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன். இந்திய தேசிய விருதுக்காண்டி. வரலாறு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்க புகைப்படங்கள்லாம் நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. அது மாதிரி இப்போ அமெரிக்காவில், அதே மாதிரி மதுரை டு சிங்கப்பூர் அந்த டிக்கெட்டில் கூட உங்கள் புகைப்படம் இருந்துச்சுன்னா, இந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் மதுரை டு சிங்கப்பூரில் டிக்கெட்டில் எனக்கு என்னோட இதான் போட்டிருந்தாங்க. அதே இது அமெரிக்கா இரட்டை கோபுரத்துலையும் இதான் போட்டிருந்தாங்க. யூசியில், சவுதி அரேபியாவில் ஒவ்வொரு பிரியாணி கடையிலையும், பொறுத்துற தீப்பெட்டி, சால்ட் உப்பு, ஒவ்வொரு டிஷர்ட் கம்பெனி, ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய அரசு கூட அது எம்பளத்தில் அதை யூஸ் பண்ணுறாங்க. திருச்சியில் வைக்கப்பட்ட வெண்கல சிலை வச்சுருக்காங்க 70 லட்சம் ரூபாய்க்கு. இந்த நேரத்தில் அந்த தருணத்தில் அந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோக இதுக்கு முந்திய இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் மதுரை ஆரப்பாளையத்தில் ஒரு கல் சிலை வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்மளுடைய புகைப்படம்
இறைவன் கொடுத்ததா, தாய் தகப்பன் செஞ்ச புண்ணியமா, இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கொடுத்த ஆசீர்வாதமாக இருந்தல, தாயின் மீனாட்சி கொடுத்த வரமான்னு தெரியல. இந்த நேரத்தில் தனக்குன்ற ஒரு அந்த சிலை வச்சுருக்காங்கன்ற அந்த ஆணவம் இல்லாமல், அது ஒட்டுமொத்த மாடுபிடி வீரருடைய சிலையாக நான் கருதி ஏற்று தாழ்வு மையம் இல்லாமல் நம்ம வாழணுன்றது தான் என்னுடைய இது. இப்போ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் நார்மலாக வரும். அது மாதிரி மாடுகளை எப்படி அடக்கிறது, அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன? ஏன்னா அது உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக கேட்க முடியும். ஜல்லிக்கட்டுனா முரட்டுத்தனமான விளையாட்டுன்னுவான், ஆனால் என்னை பொறுத்தளவு ஒரு கேமான விளையாட்டுன்னு நான் தான் சொல்லுவேன். ஏன்னா மாடுன்றது ஒரு டெக்னிக், அஞ்சறிவு ஜீவன், அதோடய போராட முடியாது. 4 கால் பாய்ச்சலுக்கு 2 கால் பாய்ச்சலுக்கும் அடித்து போட்டு அதனால் அதை எந்த அளவுக்கு நெளிவு தெளிவாக பிடிக்கணும். ஒரு மாடு கட்டையில் வருது, வலது உரம் பாயிற மாடு இடது உரம் பிடிக்கணும்னா வருது, அந்த மாடு வர்றக்குள்ளே அட்வான்ஸ் ஆகிடக்கூடாது. வலது உரம் பாயும் போது கொஞ்சம் அட்வான்ஸாக ஏற விட்டு அவனை குத்த விட்டு அதுக்கப்புறம் பார்வை அவனுடைய நோக்கத்தில் இருக்கும் போது அட்டன் பண்ணணும். அந்த மாடு வரும்போதே சில பேர் என்ன செய்வாங்க, உணர்ச்சி ரீதியாக போய் பிடிக்கிறது. அந்த மாடு ஒருத்தனை மூவ்மெண்ட்ல ஒருத்தனை போய் இப்படி அடிக்க போறோம்னா இந்த பார்வை கிடைக்காது, அந்த காதோடைய பார்வை அங்க இருக்கும். அப்ப அந்த மாடோடைய நோக்கம் அங்க இருக்கும். அப்ப இந்த இடது உரம் இருக்கிறவங்க சீக்கிரம் அட்டன் பண்ணலாம், கட்டி பிடிக்கலாம். வலது உரம் பாஞ்சிருச்சு, இடது உரம் பிடிக்கும். அதே மாதிரி இடது உரம் பாயும் போது கட்டையில இடது உரம் கையை மறைச்சிக்கிட்டே இருப்பான். என்ன செய்வான், அந்த கையை மறைக்கும் போது மாட்டுக்கு என்ன செய்யும், நம்மளை ஏதோ தோன்றேன் அப்படின்ற தோணியில அமைதியா இருக்கிறவன விட்டுரும். அந்த கையை இதுகிட்டே இருக்கும்போது என்ன செய்யுமா, இடது உரம் கட்டையை ஓடிப்போம். அந்த பாயமோ வலது உரம் இருக்கும், அந்த பாய்ச்சலை அந்த பார்வையில் இருக்கும்போது வளைச்சு குத்தம் பார்க்க அந்த காது அந்த அவனை நோக்கியே தான். அந்த காதோடைய திசை தான். கொம்பை பார்க்கவே மாட்டான், கொம்பை கூர்மையை பார்க்க மாட்டான், மாட்டோடைய உருவத்தை பார்க்க மாட்டான். காது பார்வை திமிழு தான். அந்த இரண்டை மட்டுமே அந்த விளையாட்டு மாட்டில் பார்ப்போம். விளையாடுதா, ஒருத்தனை ஓடி போய் பாயுதா, அந்த பாய்ச்சல் அந்த பாயிற நோக்கத்தில் அங்கே போகும்போதே அட்டன் பண்ணுறோம். மாடோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கணும். ஆமாம், டைமிங் தான். கபடி பிளேயரில் ஒரு பிளேயர் அங்கே பார்த்து கண்ணை திருப்புற நேரத்தில் எப்படி ஓடி போய் அடிக்கிறானோ அது மாதிரி கண்ணை திருப்புற நேரத்தில் ஒரு மாட்டை பிடிக்கிறது தான் கணக்கு. அதே ஒரு மாடு லூஸ் மூமெண்ட்டில் வரும், அங்கே போனோடனே குத்தி கழட்டி போட்டுரும். அதை தெளிவாக கட்டி அதை குத்துற டயத்துக்கு அந்த டைமிங்கில் கழுத்துக்குள்ளே கையை விடுறதும், அதை தெளிவாக கழுத்துக்குள்ளே கையை விடாமல் காலுகளை முன்னென்ன விடாமல் அதை சைஸாக காலை உள்ளே வச்சுக்கிட்டு கணக்காக பிடிக்கும். அதே ஒரு மாடு லாங் ஜம்ப் பண்ணதுனாலும் இங்கே வரும்போது ஏறிப்பா, இங்கேருந்து ஏரில் வருது அப்படி ஏரில் வரும்போது என்ன செய்யணுமா, மேலே கூடி இறங்கும் போது அந்த இறங்குற இடத்துல 2 ஸ்டெப்பு ஓடி போய் அந்த இறங்குற இடத்துல மாடை டச் பண்ணா போகணும். அந்த டச் பண்ணோம்னா உதச்சிடும். அந்த ரேகம் படாமல் போய் அந்த இடத்துல இறங்கும் போது அட்டன் பண்ணி பிடிச்சி அந்த மாட்டை பதற விட்டு அது கொண்டு போகணும். அதே ஒரு மாட்டை சில பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டை இறுக்கி அணையிறது, நறுக்குன்னு பிடிச்சேன்னு என்ன செய்யும், ஒரு மனிதனை தோல் பொட்டில் கை போடும் போது மெதுவாக போட்டு போனால் நான் கொள்ள தூரம் நடப்பான், ரொம்ப அமிகிட்டு நடந்தா கையடியா பண்ணுவோம். அது மாதிரி தான் மாட்டோடைய கணக்கு. அதிக நறுக்குன்னு பிடிச்ச முடிச்சுங்களேன், நறுக்குன்னு பிடிப்போம். அந்த பிடிச்சனே காலெல்லாம் பதற உடைய அந்த மாடு அப்படி பதறது காரணம் என்னன்னு சொல்லலாம், தன்னை தூக்கி செமக்க முடியாம அது இறுக்கி பிடிக்கிறான்றனாலதான் அது பதறுது. அதே இது தொட்டும் தொடாமே அந்த மாட்டோடைய நறுக்குன்னு பிடிச்சனே பதற அப்ப லூஸா விட்டு அப்படியே தொட்டும் தொடாமே அதோட போனோம்னா அதோடைய போக்குலே போய் அதே இடத்துல அந்த இடத்துல போகணும். அப்ப அந்த மாட்டை இறுக்கி பிடிச்சனே என்ன பண்ணுதுன்னா காலை உள்ள விடும், பதறி பார்க்கும், குத்தி எடுத்து பார்க்கும், அதோடைய முயற்சியை விடாது இல்லையா. 4 காலுக்கு 2 காலுக்கான வித்தியாசம் நிறைய இடவெளி இருக்கு, அதுக்கான 10H பவர் கூட இருக்கு. அந்த இடத்துலலாம் அதுக்கு டெக்னிக் கேம் இருக்கு. அதை பிடிச்சனே ஸ்லோவா விடணும். ஒரு மாட்டை நறுக்குன்னு பிடிச்சனே ஒன்னு திருதுன்னு ஒன்றும் செய்யாம கொண்டு போயிடும். ஒன்னு என்னன்னா அந்த இடத்துல பதறி எடுத்து பார்க்கும். மாடை பிடிச்சனே எடுத்து பதறி பார்க்கும். பதறி பார்த்தனே என்ன செய்யும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளை இது பண்ணிடும். ஒரு மாடு கீழே விழுது, குத்துது. எப்படி இப்ப ஒரு மாடு வந்து வெளியே வந்தனே ஒருத்தனை குத்தி விட்டனே இன்னொருத்த ஓடி போய் பிடிச்சிருவான். ஒன்னு என்ன குத்தாம ஏமாத்தி கொண்டு போய் தள்ளி விடாது. அதனால மாடுகள் பிடிக்கிறதுலையும் ஒரு தெளிவு இருக்கு. மாடை நறுக்குன்னு பிடிக்க கூடாது, ரொம்ப தெளிவா அப்படியே ஸ்லோ கேம்லேயே பிடிக்கணும். மாடு போற போக்குலே போகணும். கட்டி பிடிக்குதா, ஒரு மாடு குத்தி கழட்டி போடுது, அதுக்கு தகுந்தாப்புல கை காலெல்லாம் எடுத்து தெளிவா அதுக்குள்ள தப்பிக்க பார்க்கணும். அது எடுக்க முடியாத அளவுக்கு கும்பும் போல நடுமுதுல வாங்கி வச்சுக்கிறணும். எல்லாம் பிடிச்சா அரை கையை இறக்கிறணும். நீ கழுத்தை கட்டி பிடிச்சா ரூல்ஸ்ல ஒரு காலத்துல கழுத்தை கட்டி பிடிச்சா மாடு பிடி மாடு, இன்னைக்கு கழுத்தை கட்டி பிடிச்சா இன்னைக்கு அரசு கவர்மெண்ட்ல இன்னைக்கு இது போட்டுது, கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு கழுத்தை கட்டி பிடிக்க கூடாதுன்னு. அப்ப கழுத்தை கட்டி பிடிக்காம அரை கையை கீழே இறக்கி வச்சு முதுவை வாங்கிக்கிறோம், கொம்பை அரை காலை உள்ள ஏற்றி வச்சுக்கிறேன்னு கழுத்துக்குள்ள. இப்படிலாம் ஒரு நெளிவு செழிவுலாம் இருக்கு. ஒரு மாடுகளை வந்து சில பேர் என்ன செய்வான், மாட்டை கண்டா ஓடுவான். நாங்கள் மாட்டை கண்டாலே எதிர்த்து வாங்கி அந்த கை மூவ்மெண்ட் மாட்டோடைய பார்வையுடைய மூவ்மெண்ட்லேயே நெத்தி மூவ்மெண்ட்லேயே போகும். அந்த மூவ்மெண்ட்ல ஓடி விரட்டும் போது என்னன்னா ஒருத்தி ஓடி போனான்னா அவனை சீட்டில் பாஞ்சிரும், குத்தி தூக்கிடு. இந்த மாட்டோடைய பார்வையில் வரும்போது நெத்தி கை வரும்போது அந்த மாடோடைய வேகத்திலே என்ன ஓடிப்பீங்கன்னா விழுந்துருவேன். அந்த மாடு புஷ் பண்ணுறதுக்கு நான் கை வச்சு இந்த பேலன்ஸில் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கில் இருக்கு. மாடு வரும்போது திசையை பார்த்து கை வச்சுக்கிட்டு விளக்கணும். அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போய் திடுதுன்னு ஓடுவாங்க. மாடு வர்றதே தெரியாது. அது 4 கால் பாய்ச்சல் குத்தி தூக்கி. இது நம்மளை போல இருக்கிறவங்களாம் தெளிவாக இங்கிட்டு இடது உரம் பாய்தா வலது உரம் மாறிக்கிடுவோம், வலது உரம் பாய்தா இடது உரம் மாறிக்கிடுவோம். இந்த டைமிங் பொறுத்து தான் கலெக்ஷன் பாயிண்டை ஏறி தொங்குறவர்கள் அந்த நடுக்காலத்திலே நம்ம வந்து அந்த டைமிங்கை மாடு வர நெளிவு செழிவுலே விளைவிக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா களத்தில் நிற்கிறாங்க. சில பேர்கள் அந்த ப்ராக்டிஸே இல்லாமல் இருக்கனால மாடு பேர சொன்னே தூங்குறாங்க.
இல்லை அதான் இப்போ அடுத்து கேட்கலான்னு வந்தேன். முன்னாடி இருந்த வீரர்களுக்கும் இப்போ இருக்க வீரர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ? வீரர்கள் என்ன நம்ம ஒரு குட்டையில் வளர்ந்த மட்டை தானே. அதனால் வீரர்களுக்கு இதுக்கும் இன்னைக்கும் நெறிமுறைகள் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. இன்னைக்கு அவன் விளாட்றான். இன்னைக்கு 10,000 பேத்துல தான் என் அண்ணன் தம்பி மாமே மச்சனு எல்லாரும் விளையாடுவான். எல்லாம் நம்ம பிள்ளையே தானே. ஒன்று தம்பி பிள்ளையா இருக்கும், ஒன்று அண்ணன் பிள்ளையா இருக்கும், ஒன்று தங்கச்சி பிள்ளையா இருக்கும். எல்லா பேரும் உறவு முறைகள் தானே. இன்னைக்கு விட்டாலும் 10,000 பேத்துல நம்ம போய் ஆழ்கடலை நீந்துவோம். ஆனால் இருந்தாலும் கூட இன்னைக்கு கோர்ட்டு சட்டம் குறவழியை பிடிக்குது. காலை கட்டினா கழுத்தை கட்டினா ரூல்ஸு, டிஸ்குவாலிஃபை, வாழை பிடிக்கக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, மாட்டை கொம்பை செய்வக்கூடாது, மூக்கனாகூர் போடக்கூடாது, லாடம் போடக்கூடாது, மனுஷனுக்கு செருப்பு போடக்கூடாது, தலை செய்வக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் வந்து கோயிலுக்கு உயர்ந்தது நம்மளுடைய நந்தி பகவானாக, கருப்பசாமியாக, முனியாண்டி அண்ணனாக, தம்பியாக அந்த மாடவுடைய நாவுகாரத்தம் வளர்த்துக்கு இருக்கும். மாலை கட்டக்கூடாது, நெத்தியில் திருநீர் வைக்கக்கூடாது, சந்தனம் பூசக்கூடாது, இப்படி கோமாளித்தனமான பேச்சுக்கள் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. என்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடும் என்னுடைய தாய் அந்த வீரத்துணூரை கொடுத்து என்னுடைய மாட்டுகளுக்கு போயிட்டு வாடா, போருக்கு சென்று வாடா மகனையும் சொல்லி எந்த அளவுக்கு வீரனை நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு காளையை நேசிக்கிறாங்க. வீரனை மட்டும் ஒரு குடும்பம் நேசிக்கும், காளைகளை ஒரு ஊரே நேசிக்கும். ஊர் கோயில் மாடு போயிருக்கிறான்னு ஊரே உத்துப்பா. சோறு திங்கிறானா இல்லையோ தன்னை மறந்து நிற்பான், எதிர்பார்த்து நிற்பான். இன்னைக்கு ஒரு போருக்கு போயிட்டு வரேன் மயன் அப்படி போல ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரதை பார்ப்பான். ஆளாத்தி எடுக்கிறதும் அந்த ஊர்ல வெடி போடுறதும், எங்க ஊர் மாடு செவிச்சிருச்சுறான்னு சொல்லி அவனுக்கு அந்த மாட்டை கொண்டு போய் ஆளாத்தி எடுத்து அந்த மாட்டை சுத்தி படுத்து கிடக்கிறது தான் உலகமா இருக்கும். நன்றி இல்லாத உலகத்துல இன்னைக்கு மனிதன் கூட நன்றி இல்லாதவன். இன்னைக்கு டீ வாங்கி குடிச்சோன்னே நாளைக்கு மறந்துடுவான். இந்த வாயில்லாத ஜீவன்கள் என்னைக்குமே ஒரு டீப்பு குத்தி போட்டா கூட நம்மளால குத்தி போட்டோமாடான்னு சொல்லி பக்கத்துல இருந்து கண்ணீர் தண்ணி வெடிக்கக்கூடிய வாயில்லாத பிராணிகள். இல்லை அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வச்சுட்டா இருக்காங்க. மாடுகளை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. மாடு நீங்க கலாச்சாரத்தை காப்பாத்துறீங்கன்னா மாடுகளை வளர்க்க வேண்டியதானே, அதே ஜல்லிக்கட்டு மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருந்துட்டே இருக்குல்லண்ணா. நல்லா இருக்கு, அருமையா பேசுறீங்க. மாட்டை கொடுமைப்படுத்துறோமா? ஆட்டுக்கறியை வெட்டி திங்கிறியா? கேரளாவில் உட்காந்து ஆணைகளை பூரம் பிடிச்சி மலையில் காட்டில் தெரியக்கூடிய வீட்டு பிராணியை பிடிச்சி காட்டு விலங்குகள். அது மாடு வந்து காட்டு விலங்கா? வீட்டில் வளர்க்குறது, என் வீட்டில் பிறந்தது. எந்த ரீதியாக நீங்கள் விலங்குன்னு சொல்ல போச்சு? ஆணையை கொண்டு போய் கட்டி 10 பேர் உட்காந்து தொங்குறானே, செயினை போட்டு கட்டி வச்சிருக்கானே, துரட்டியை போட்டு காதில் கத்த விட்றானே. இந்த மலையாளிகளை பூரா என்ன சொல்லுவீங்க? வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வடக்கர்கள் பூரா உட்காந்து குதிரை மேலே உட்காந்து சவாரி செய்கிறானே. எது கொடுமைப்படுத்துறது? என் வீட்டில் பிள்ளை ஒரு பொழுதும் ஆதார் கார்டில் ஒன்று தான் ஏற்றலை. சாமியா வணங்குறோம். மூளை இல்லாதவன், முட்டாளாக பேசுறவன், உடம்பில் வந்து பிறக்கும் போதே குறை மாசம் பிறந்தவன், எங்களை கலாச்சாரத்தை குறை சொல்றவன், பிறப்பாலே அவனுடைய உள்ளுக்குள்ள ஒரு குறை இருக்கு, அந்த குறையோட பிறந்தவனவே. எல்லா வயசும் குறை மாசம் பிறந்தவர்களை வந்து குறை சொல்ல விரும்பல. பிறப்புக்குள்ளே அவனுடைய மன ரீதியாக ஒரு குறை இருக்கு. என்னுடைய கலாச்சாரத்தை யாரு குறை சொல்றது? இதெல்லாம் வந்து எங்களுடைய ரத்தத்தில் கலந்தது. நாங்கள் அழிஞ்சால் அழிவோம், எங்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க மாட்டோம். தினந்தோறும் இந்த கலாச்சாரத்தை, பண்பாடையும் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் தினந்தோறும் ஒரு போரை சமாளிக்கிறான். தெரியுமா? கர்ணம் தப்புனா மரணம். நாள் மண் மேடக்குள்ள நின்று ஒளிஞ்சு விளாட்றவன் இல்லை, போட்டிருக்க செசி நிலால துப்பாக்கி முனைக்கி உள்ள குண்டுக்கு முன்னால் நின்று, வாடி வாசலுக்கு முன்னால் நின்று எதிர்த்து நிற்கிறவன், தெரிஞ்சு உயிரை வந்து துச்சமா நினைக்கிறவன், போடுற பிரைஸை கெணுக்கால் மசுரா நினைக்கிறவன், ஊருடைய பெருமையும் தாயோடைய பெருமையும் மண்ணினுடைய பெருமையும் நேசிக்கிறவன். தெளிவா இருக்கணும், தெளிவா இருக்கணும் நினைக்கிறக்காண்டி இருக்கக்கூடாது. பீட்டா ரீட்டா கூட்டா எதுவுமே ஓடாது. கூபா கீபான்ற என்னென்னமோ சொல்றேன், பதர்நாயனா எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கிறதுலேயே சில பேர் டோக்கன்கள்லாம் விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த பரிசுனால சில பிரச்சனைகள் வருதுங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஊரோடைய தன்மானத்தை விற்கிறவன், தன்னுடைய மரியாதையை விற்கிறவன், கலாச்சாரத்தை விற்கிறவன், 2000 ரூபா 5000 ரூபாய்க்கு திங்காத சாணியை திங்கிறவன். மாணவர்கள் போராடி ஜல்லிக்கட்டை பீட்டெடுத்து கொடுத்து ஒரு காலத்தில் பணம்பாக்கு வெத்தலை வச்சு ஊருக்கு உணவளித்தது உண்டு. இன்னைக்கு உலகத்தில் 2000 ரூபா 5000 ரூபாய்க்கு டோக்கன் விற்கிறான். ஜல்லிக்கட்டோடைய டோக்கன் தன்னுடைய ஊருக்கு வர்றதுக்கு ஏவரமாக்குறான். அந்த ஏவரமாக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அவங்க மேல டோக்கன் விற்கக்கூடிய விழா கமிட்டியை அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும். கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், நம்ம ஊருக்கு வரக்கூடியவர்கள் பௌரார சாப்பாடு போடணும், அவங்களுக்கு மரியாதை பண்ணணும், அவங்க உயிரை பாதுகாக்கணும், நலனாக உயிருக்கு காயம்படாம ஒவ்வொரு காளைகளும் வீரர்களையும் நலனாக ஊருக்கு அனுப்பணும். டோக்கனை விற்கக்கூடியவனை ரொம்ப கேவலமானவன், ஊருடைய தன்மானத்தை நடுமுதல் எலும்பில்லாதவன். அது எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர் சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்தவர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திட்ட போய் ஜல்லிக்கட்டில் அந்த ஊர்ல 2000 ரூபாய் கொடுத்து 3000 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கி அந்த ஊருக்கு நீ யாருமே போகாதீங்க. அந்த ஊர்ல வாங்கினது வந்து எந்த சந்தையில கொண்டு போய் எந்த மார்க்கெட்ல விற்க போறீங்க? அந்த விற்கிறவனை நம்மளை ஆதரிக்கிற ஊர்களுக்கு போங்க. டோக்கன் 10 சைக்கிள் வாங்கி கொடு, 5 சைக்கிள் வாங்கி கொடு, உனக்கு 5 டோக்கன் தரேன், 1 லட்ச ரூபா கொடு, உனக்கு 20 டோக்கன் தரேன், 30 டோக்கன் தரேன்னு சொல்லி டோக்கனை 5000 ரூபா 10000 ரூபா 20000 ரூபாய்க்கு டோக்கன் விற்கிறான். ஆமாம், இப்போ உள்ளவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வவுறார சாப்பாடு போட்டு லோடு வண்டிக்கு 5000 10000 கொடுத்து அந்த ஊர்களில் வந்து எங்கிட்டே மாட்டுக்காரன்ட்டே பிரைஸை வாங்கி மாட்டுக்காரனுக்கே கொடுக்குறான்.
அது ஏதோ ஒரு வடிவேல் இந்த படத்தில் என்னது நாச்சியப்பா பாத்திர கடையா அந்த மாதிரி இவனே கொடுத்து அவனே வாங்கிட்டு வர. அது என்னடா கலாச்சாரம்? ஊரில் வீதி வீதியாக இந்த ஊருடைய திருவிழா நடக்கும் பொழுது தங்க காசு வெள்ளி காசு பீரோ தரேன் சைக்கிள் தரேன் வீடு தவறாமல் தலைக்கட்டு தெரிய அந்தந்த ஊர் வீடு தவறாமல் ப்ரைஸ் கொடுத்து அந்த வந்தவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தது உண்டு. இன்னைக்கு கொடுத்தவனே கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது உண்டு. நான் அதே மாதிரி இந்த பரிசு பொருள் கொடுக்குறாங்களே மாடுபிடி வீரர்களுக்கு, அதுலேயும் சில அரசியலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ப்ரைஸு காரு பைக்கு எங்களை எப்படின்னா மேயிற மாடை நக்கிற மாடு கெடுத்த கதையாக பழமொழி இருக்குது. நல்லா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் யாரும் வேற்றுமை இல்லாமல் எவ்வளோ பசிக்க வேண்டாலும் சாப்பிட்டு போடா ருசியாக சாப்பிட்டு கடான்னு சொல்லி ஒருத்தன் பசிக்கு சாப்பிடுவேன் அதிக மாடு பிடிப்பேன், ருசியாக சாப்பிடுவேன் ஒத்த மாடு பிடிப்பேன். இப்படி உள்ள உலகத்தில் அன்னைக்கு அண்ணன் தம்பி மாமே மச்சினே பிடிச்சி அவுத்தது போய்க்கிருப்பேன் போய்க்கிருப்பேன். ஒரு காரு ஒரு பைக்கை கொடுத்துறாங்க. கொடுத்தன என்ன பண்ணிடுறாங்க, எங்களுக்குள்ள அந்த காரு பைக்கை பூர்த்துறாங்க. அந்த இடத்துல இந்த காரு பைக்குன்றது எங்களுடைய மோதலை உண்டு பண்ணுது. நான் பெரியவனா நீ பெரியவனா அடித்து மல்லு கட்டுறதும் யாருக்கு இருக்கு? இப்போ நான் பிரியாணி சாப்பிட்டா உங்களுக்கு வவுறாயிருமா, வவுறு நம்பிடுமா? இப்போ நான் கார் பைக் வாங்கிடுறேன், மற்ற சகோதரர் நம்மளுடைய வீரர்கள் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் ஏற்றுக்குருவாங்களா? இந்த கார் பைக்கு எதுக்குன்றேன். இப்போ எத்தனையோ இடத்துல நான் கார் பைக்கு ப்ரைஸ் நான் வாங்குறேன், அடுத்தவங்களுக்கு வவுறு நம்புமா? அவனுடைய ஏக்கம் என்ன இருக்கும்? நம்மளால் பெற முடியலையே. கார் பைக்கு போடுறதை விட்டுட்டு ஒட்டுமொத்த மாடுபடி வீரர்கள் காயத்தில் மிதந்துக்கு இருக்கான், பரிதாப நிலையில் நிற்கிறான். கண்ணளந்து காதலந்து கையளந்து உயிரிழந்து இருக்கிறவனுக்கு நீ கொண்டு போய் அந்த முதலீடை கொண்டு போய் கொடுக்க வேண்டியான அந்த 10 லட்ச ரூபா 18 லட்ச ரூபா காரை கொண்டு போய் கொடுக்குற எத்தனை உயிரிழந்த வீரர்கள் இருக்காங்க. தன்னுடைய பிள்ளை இழந்து தாய் தவிச்சுக்கு இருக்குல்ல, அதுக்கு எதனால கொண்டு போய் கொடுக்கலாம்ல. காரு பைக்கு நீ போடுற ப்ரைஸு ஒட்டுமொத்த மாடுபிடி வீரருடைய மசருக்கு சமம். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். காரு வேணாம் பைக்கு வேணாம், என் உயிரை பாதுகாரு, நிரந்தர மருத்துவ காப்பீட்டு திட்டம் போட்டு கொடு. அரசு மருத்துவமனையில எதுவுமே ஓடலை, செத்தவன் செத்ததா இருக்கட்டும் பார்த்தவன் பார்த்ததா கூட அனாதையா கத்துறான். மருத்துவ காப்பீடு திட்டம் போட்டு கொடுத்துருந்தால் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வீதியில் நிற்காம ஆஸ்பத்திரி வாசல்ல படுக்காம கிடந்து நல்ல மருத்துவத்துக்கு போய் உயிரை உண்டாக்கி இருக்கலாம். பாலமேட்டில் எத்தனையோ ஒரு அரவிந்தை இழந்திருக்கோம், எத்தனையோ பேர் கண்ணளந்து காதலந்து விட்டுருக்கோம். எங்க இந்த ஜல்லிக்கட்டில் கோடி கோடியா லட்சமாக கொடுக்குறான். இல்ல ஒட்டுமொத்த மாடுபிடி வீரர்கள் எத்தனை பேர் கண்ணளந்து காதலந்து உயிரிழந்து கிடக்கான். தாய் தந்தையார்கள் தவிச்சுக்கு இருக்கான், போட்டா வச்சு அழுகுறான். அதுல கொண்டு போய் 10 லட்ச ரூபாய் காசை கொண்டு போய் கொடுங்க, அவங்கள பாதுகாருங்க. நிரந்தர மருத்துவ காப்பீடு திட்ட காலை உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் போட்டு கொடுங்க. அந்த விழா கமிட்டிக்கெல்லாம் வாயே வராது. நீ கொடுக்குற பணமும் காசும் தான் அவனுக்கு முன்னால் நிக்குது. அந்த பிசாசுகள் என்னடா காசு பணம், ஊருக்கு நலனா போயிருக்கானா, வீட்டுக்கு அந்த தாய் வீட்டுக்கு போயிருக்கானா, அந்த தாய் என்ன நினைச்சு உட்காந்துருக்கேன், எப்போ வருவான் ஏது வருவான்னு நினைச்சிருக்கும்ல. மற்றவருடைய உயிருக்கு எதனால் போய் பார்த்தது உண்டா? இந்த அந்த போய் விழா கமிட்டி போய் பார்த்துருந்தாங்க, என் ஊர்ல காயம்பட்டீங்க, எதனால் பிரெட்டு பாலு இந்த ஊர்ல உணவு படுக்கைக்கு போர்வை பொத்துனது உண்டா? வந்தவன் செத்தவன் தான். நான் விசாரம் உட்காந்துருந்தேன். பிள்ளை நல்லா இருந்தா சரித்தான். எவனோ ரோட்ல வர்றேன், எவனோ போறேன். தன்னுடைய பிள்ளைய நினைக்கணும், தன்னுடைய அண்ணனை நினைக்கணும். ஒரு வரலுக்கு சுண்ணாம்பு விடாத உலகத்துல எத்தனையோ பேத்துக்கு அரசு மருத்துவமனையில பிளட்டை உருவி கொடுத்துருக்கோம். உருவி கொடுத்துமே இன்னைக்கு கத்திக்கிட்டே இருக்கும். மருத்துவ காப்பீடு திட்டம் 10 லட்ச ரூபா கள்ளச்சாராயம் குடிச்சு வீதி வீதியா குடிச்சு பூரா செத்துக்கிட்டு கிடந்தேன். பூரா வழியை குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா அந்த அரசாங்கத்துல. இன்னைக்கு எத்தனையோ பேரு ஜல்லிக்கட்டுல மாவீரர்கள் உயிரிழந்திருக்கான். அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய கேட்கிற ஒரு அரசாங்க வேலையை கேட்கிறான். உயிரோடு இருக்கிறவனுக்கு எதுக்கு வேலை? கை கால் இருக்குல்ல பொழைச்சிக்கிருவான். செத்தவனுக்கு அந்த 10 லட்ச ரூபாயை கொடுங்களேன்னு சொல்லிதான் காலங்காலமா கத்தி கூட சாவுமே தவிர அரசாங்க கதவை பைய அன்பாக தட்டிக்கிட்டே தான் இருப்பான், ஒரு பொழுது விட மாட்டான். ஒரு நாள் கேட்டுருவீங்கள, வீரர்களும் இல்லாட்டி களமே இல்லை, நீ வெறும் கிரவுண்டாக தான் பார்க்கணும். நாங்கள் இல்லாட்டி கலாச்சாரமே இல்லை, பாரம்பரியமே இல்லை. வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வர்றாங்கள, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ வாயிலாக கத்துறோம். இப்போ நீங்கள் கலாச்சாரம்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா அதிகமாக இந்த யூஎஸ்ஏ இது ட்ரெண்டு அது மாதிரி எல்லாமே மாறிட்டு வருது. எல்லாமே டெக்னாலஜி அதிகமாகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ வரக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்காங்களா இல்லை கம்மியாக இருக்காங்களா? மாடுபிடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்னுமே கூட இருக்கிறவங்க பூரா அப்படியே பிச்சு உதறிடுறாங்க படிப்பில். நம்ம பயலுக இன்னும் எங்களை கூதறையாக நினைக்காதீங்க, இன்னும் காட்டுக்குள்ளே தெரியுறவங்க காட்டுவாசி நினைக்காதீங்க. விளாண்டுக்கு இருக்காங்க பூரா படித்து இன்னைக்கு படித்து அதை பூரா டாக்டர்லேருந்து இன்ஜினியர்லேருந்து எல்லா பேரும் படித்தவன் தான். படித்தாலும் கூட என்னுடைய கலாச்சாரம் தான் முக்கியமாக நினைக்கிறவன். எத்தனை கலாச்சாரம் மாறிட்டு போகுது தமிழகத்தில், எத்தனை இடத்துல நடந்துட்டு போகுது. எங்கள் மதுரை மண்ணில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தாவணி போட்டும் வேட்டி கட்டுறதும் மீசை வைக்கிறதும் கெத்தா தூக்கிட்டு பேச்சுவார்த்தைகளும் எங்களுடைய வட்டார வழக்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதுரைனாலே அந்த அளவுக்கு நவீன கிராமம், இன்னும் கிராமம் போலயே இருக்கும் எங்கள் ஊர் மதுரை. 3 எழுத்து தான். கலாச்சாரத்துலையும் சரி வேட்டி கட்டுறதுலையும்
அந்த கோயில் விழாவும் மிகப்பெரிய சிறந்ததாக இருப்போம். நாடே மாறினாலும் மதுரை மாறாது. தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இப்போ ஒரு விளையாட்டுன்னு இருந்தால் அதுக்கு வந்து ஒரு ஏஜோட ரிட்டையர்மெண்ட் இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட வயது இருக்கா ரிட்டையர்மெண்ட் ஆகிறது? பார்க்குறவனுக்கு கண் பார்வை கம்மியானா கூட பரவாயில்ல, பிடிக்கிறவனுக்கு எப்பயுமே துணிவு இருந்துக்கிட்டே தான் இருக்கான். ரிட்டையர் எதுக்குங்க ரிட்டையரு? கடைசி நாளைக்கு சாகுறான்னு கூட, நாளைக்கு மண்டை சாயுதுன்னா கூட, நாளைக்கு கூட காளையை பிடிச்சி வீட்டில் கட்டி மேய்ச்சிக்கு இருப்பான். நாளைக்கு இறங்கி உமால் 60 வயசு 70 வயசு வயதானா இருந்தால் கூட வரிஞ்சு கட்டி மாடு பிடிப்பான். ரிட்டையரை பந்துக்கு மட்டைக்கான விளையாட்டு இல்லை தலைவா. அதை ஈக்குவல் பண்ணி என்கிட்ட ஈவன் பண்ணி கேட்காதீங்க. அதுக்கு நிறைய இதுக்கு வித்தியாசம் இருக்குது. வம்பு இது ரொம்ப பெரிய வம்பு, மூலம் தெரிஞ்சுக்குங்க. தமிழக அரசாங்கத்தில் இன்றைக்கி 70 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி திருச்சி ரவுண்டானத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அறியாமல் 70 லட்ச ரூபாய்க்கு வெங்கல சிலை வச்சுருக்காங்க. அந்த வெங்கல சிலையில் என்னுடைய புகைப்படத்தை பாலமேடு அந்த சில்ஸை இன்றைக்கி ஒரு வெங்கல சிலையாக இன்றைக்கி வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சி கமிஷனருக்கும் மிகப்பெரிய என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ எல்லா இடத்துலையும் புகைப்படம் இல்லை. கருப்பன் படத்தில் விஜய் சேதுபதி டிஷர்ட்டில் கூட உங்கள் இது போட்டிருக்கோம். ஆமாம், எல்லா இதுலேயும் போட்டிருக்காங்க. எல்லாரும் பார்ப்பாங்க, வைப்பாங்க, ஃபாரின்லேருந்து ஃபோன் அடிப்பாங்க, எல்லா பேரும். ஆனால் இருந்தாலும் எனக்கு கிடைத்தது ஒட்டுமொத்த வீரருக்கு கிடைத்த ஆவணம் அந்த புகைப்படமாக சிலையாக நான் கருதுகிறேன். நானும் யாரும் வேற்று தாழ்மை மையம் இல்லாமல், சில பேர் கிடச்சிருக்காது, சில பேர் கிடச்சிருக்குன்றது ஆணவம் இல்லாமல் ரொம்ப சக மனிதராக இருக்கணுன்றது தான் என்னுடைய இது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4000 மாடுகளுக்கு மேலே அடக்கியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு 1000க்கு மேலே வீரர்களை பயிற்சி கொடுத்துட்டு இப்போ வீரர்களாக ஆக்கியிருக்கீங்க, மாடுபிடி வீரர்கள். ஆமாம். இப்போ வந்து அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் வந்து எப்படி இருக்கணும், எதை வந்து தவிர்க்கணும் அவங்க? முதல் உணவு பழக்கத்தை காட்டி என்ன வேண்டாலும் சாப்பிடலாம். சாப்பாடுக்கு தகுந்த உடல் உழைப்பு இருக்கணும். மனத்தில் உறுதி இருக்கணும். ஒரு இலக்கு இருக்கணும். வெறி பிடிச்சவனுடைய இதை அடையணுன்ற ஒரு வெறி பிடிச்சிருக்கணும். அறிவை சார்ந்தும் இருக்கணும். தாய் தகப்பனுக்கும் உச்சத்தில் பேர் எடுத்து கொடுக்கணும், ஊர் மண்ணுக்கு பெருமை எடுத்து கொடுக்கணும் சொல்லி எத்தனையோ வீரர்கள் சாதித்தவர்கள் இருக்காங்க. எனக்கு மிந்திய இருக்கக்கூடிய என் மதுரை மண்ணினுடைய பெருமைக்கான என் ஐயங்கோட்டை பாண்டித்துறை என்னுடைய அண்ணன் சங்கு கண்ணனுதல் சங்கு, எனக்கு மிந்திய இருந்த என்னுடைய குருநாதன் சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன், அவரோடைய நானும் இணைந்து களத்தில் களமாடி இருக்கேன். அந்த களமாடும் போது எவ்வளவோ அவங்களோட இருந்து அந்த களமாடி இருக்குன்ற அந்த பெருமை எனக்கு இன்னமும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுது. இன்னைக்கு அதனால் எத்தனையோ வீரர்களுக்கு தன்னுடைய நம்ம வீரனாக இருக்கோம், இன்னைக்கு நம்மளை ஒரு ஹீரோவாகவே பார்க்கக்கூடாது, மற்ற வீரர்களையும் நம்ம ஒரு ஹீரோவாக நம்ம ஆக்கணும் அப்படின்றத என்னுடைய வெறி. நான் பிடிச்சது சந்தோஷத்தை காட்டியும் நான் உருவாக்கி விட்ட என்னுடைய கேமு இன்னொரு இடத்துல ப்ரைஸ் வாங்கியிருக்குன்றதை அதைத்தான் நான் மிகப்பெரிய ஒரு பெருமையாக ஏற்படுத்தினேன். தம்பி மதுரை மண்ணில் இல்லாமல் திருச்சி மாநகரத்தில் நம்மளுடைய உடன்பறக்காத சகோதரர் என்னுடைய அருமை நண்பர் முடக்காத்தான் ரஞ்சித், அவருடைய ஊர் பட்டப்பேரு தான். அவர் சொந்த ஊர் மீனாட்சிபுரமாக இருந்தாலும் கூட நானும் அவரும் எந்த களத்தில் எங்கனை விட்டு பிரியாத ஒரு உடன்பறக்காத சகோதரர்கள். அது மாதிரி அவரும் எல்லா ஊர்களையும் சிறந்த வீரர். எம்டாக் முடிச்சு இன்னைக்கு அதிக படிப்பு முடிச்சு இன்னைக்கு மதுரை வழக்கறிஞராக, ஹைகோர்ட்லேயும் இன்னைக்கு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. பல சேவைகர், பல மாடுபடி வீரர்கள். என்னுடைய தம்பி அறிவேல் அமுதன் திருச்சி மாநகரத்தில் ராயம்பட்டி ஜல்லிக்கட்டில் நான் உருவாக்கி விட்ட வீரர் ஃபஸ்ட்டு. அவனியாபுரத்தில் சிறந்த வீரர். இன்னும் பல இடத்தில் தம்பி ஸ்ரீராம் மருதுபாண்டி தம்பி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் கள்ளப்பட்டியில் வெளி மாவட்டத்தில் போய் அதிக காளைகள் பிடிச்சிருக்கான். பிடிச்ச ஊரில் பூரா சிறந்த வீரர் தான், பிடிச்ச காளையும் சிறந்த மாடு தான். அந்த அடிப்படையில் தம்பி இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் உருவாக்கியிருக்கோம், பெரம்பலூரில் உருவாக்கியிருக்கோம், திண்டுக்கல்லில் உருவாக்கியிருக்கோம், திருச்சியில் உருவாக்கியிருக்கோம், திருவாரூர் மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கோம், தஞ்சை மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கோம். நம்ம போட்ட விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் விதையாக்கி இன்னைக்கு ஒரு மரமாக்கி நிற்கும் பொழுது முடக்காத்தான் மணி இன்னமும் அவருடைய கேமு உதிச்சுக்கிட்டே இருக்குது, விடவே இல்லை. 1996 2024 இங்கிட்டு பிரட்டி பார்த்தீங்கன்னா ஊருக்கு 20 மாடு 30 மாடு பிடிக்கிறவன், போடுற பந்தெல்லாம் அடிக்கிறவன் தான் பேட்ஸ்மேன் மாதிரி, அவுக்கிற மாடெல்லாம் பிடிக்கிறவன் தான் மாடு பிடிக்கிறேன். அப்படி பிடிச்சனால தான் 4000 மாடுகளை பிடிச்சிருக்கேன். நான் ஒத்த மாடை பிடிக்க வரல, மொத்த மாடையும் பிடிக்க வந்தவன். அதனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தில் இன்றைக்கி புகைப்படத்தை இன்றைக்கி இவ்வளோ வரும் முடக்கத்தான் பண்ணி 4000 மாடு புகைப்படத்தை வரலாறாக வச்சுருக்கானா? ஒத்த மாடு இல்லை ராஜா, மொத்த மாடையும் பிடிக்க வந்தவங்க. அதனால தான் புகைப்படத்தினாலையும் வீடியோ ஆவண உதவினாலையும் இந்த புகைப்படத்தினால என்னுடைய ஒரு காலத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டில் பிடிக்கும் போது இன்றைக்கி பிடிக்கிறது நாளைக்கு மறந்துடுவான்டா நண்பான்னு சொல்லி என்னுடைய உயிர் நண்பன் ஆலமரம் ஜெயபால், மதுரை ஆலமரம் ஜெயபால் அவன் சொன்னான், இந்த புகைப்படத்தை
ஒவ்வொரு ஊர்லேயும் சேகரித்து வச்சுக்க. இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு மறந்துடுவான். புகைப்படத்தை எவனும் மறக்க மாட்டான்றனால எல்லா இடத்துலையும் புகைப்படத்தை வாங்கி சேகரித்து வச்சுருக்கேன். வார்த்தை மொழி ஆவணமாகாது, ஆவண பதிவு தான் ஆவணமாகும். அதனால தான் இன்னைக்கு வரைய 2024 வரை என்னால் முடிஞ்ச உதவிகளை விரட்டி ஆழ்கடலை நீந்தினவன். கம்மாயை நீந்திரவன் கிடையாது. ஆழ்கடல்னா என்ன? மக்கள் தலை போல இருக்கக்கூடிய 10,000 பேத்தில் நீச்சல் அடித்து மாடு பிடிச்சவன். வெறும் 50 பேத்துலேயும் இன்னைக்கு நீச்சல் அடிச்சிருக்கேன். வெறும் 25 பேத்துலேயும் நீச்சல் அடிச்சிருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சு வந்தவன். அதான் ஜல்லிக்கட்டில் படிப்பு முடித்து எப்படி கர்ணம் தப்புன மரண படிப்பு பேனா எடுத்தவன் எல்லாம் வேண்டாலும் எழுதுவேன். கொம்பை பிடிச்சி எழுதுகிறவன் கர்ணம் தப்புன மரண படிப்பு. அந்த படிப்பில் முடிச்சு வந்தவன் தான் முடக்கத்தான் மணி. ஆழ்கடலையும் நீந்தினவன், கம்மாயும் நீந்தினவன். இன்னைக்கு உள்ள ரூல்ஸையும் பார்த்தவன், அன்னைக்கு உள்ள ஓப்பனையும் பார்த்தவன். அதுதான் அது. சிறப்புண்ணா. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்கன்னா உங்களோட உணவு பழக்க முறைன்னு ஒன்று இருக்கும்லண்ணா. ஆமாம். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க இத்தனை வருஷமா? இப்போ நீங்கள் பயிற்சி கொடுக்குற வீரர்களுக்கு அதை எப்படி சொல்கிறீங்க? எந்த பழக்கத்தை நீங்கள் தவிர்ப்பீங்க? அதே மாதிரி உங்கள் பயிற்சி இருக்கிற மாணவர்கள்ட்டையும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தொடக்கூடாது, இந்த பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. முதல்ல ஜல்லிக்கட்டில் ஒழுக்கம் வேணும், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கணும், கடவுள் பக்தி இருக்கணும், தாயோடைய ஆசீர்வாதம் இருக்கணும், குடும்பத்தோடைய ஆதரவு இருக்கணும், யார்கிட்ட பழகிறோம்னு இருக்கணும். மது போதை எந்த ஒரு பழக்கம் இல்லாமல் கொள்கை கோட்பாடோடைய இருந்தான் இலக்கில் ஜெயிப்பான். மது போதை அன்று அவனுடைய கவனத்தை இழந்து காயம்பட்டு போனவர்கள் பலாயிரம் பேர். மது போதை இல்லாமல் சுய அறிவில் மாடு பிடித்து அதை டெக்னிக் கேமாக பிடிச்சவன் காலம் தள்ளுவான். இப்படி அழிஞ்சவர்கள் எண்ணி சொல்ல முடியாத ஆகச் சிறந்த வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவர்கள் வீரர்கள் தான். ஆனால் இருந்தாலும் கூட இந்த சமகாலத்தில் எத்தனையோ வீரர்கள் தொடர்ச்சியாக காலம் தள்ள முடியாத காரணம் மது. அந்த மதுவை விடணும். எந்த ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாகாமல் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாடு வீரத்தை அடையாளமாக நின்றால் எந்த இலக்கையும் தொடலாம். இப்போ உணவு எதை நான் எடுத்துக்கலாம்? உணவில் எந்தெந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்? ஜல்லிக்கட்டு போகிறோம், நாளைக்கு போகிறோம், பிடிக்க போகிறோம்னாலும் கடவுளுடைய நம்பிக்கை இருக்கணும். மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடியது நான் அத்தனை நாள் விரதம் இருக்கேன், அத்தனை நாள் இது இருக்க முடியல. முதல்ல உன்ட்ட கேமு, குடும்பத்துடைய தாயோடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த முதல் நாள் போகும்போது மனசு சுத்தமாக இருந்தாலே போதும், எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப சில விபத்துக்கள் நடக்குது இல்லையா? அந்த சமயங்களில் யார் உங்களுக்கு உதவுறா? ஜல்லிக்கட்டில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தாங்க. இதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாத. டாக்டர்கிட்ட போனால் தான் நிச்சயம். அந்த டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னால் உயிரை பாதுகாக்கிறது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தான். இன்றைக்கி எத்தனையோ உதவிகளை இன்றைக்கி பார்த்தீங்களா மதுரையில் சில பேர் ப்ரைவேட்டாகவும் இது பண்ணுறாங்க. அதில் கவர்மெண்ட்டில் ஓட்டுறவங்களும் நிறையா உதவுறாங்க. அந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் எம்பி ஆம்புலன்ஸ் அவரெல்லாம் இன்றைக்கி நம்ம கேட்ட குரலுக்கு உடனடியாக வண்டிகளை கொடுத்து ஜல்லிக்கட்டில் இது மாதிரி வெளிவரட்டு வாடி வாசல் வடம் கேட்ட குரலுக்கு அதான் என்னுடைய இது வார்த்தை மொழி. மனித உயிர்களினுடைய பாதுகாவலர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பூரா. என்னது? மனித உயிர்களினுடைய பாதுகாவலர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள். ஜல்லிக்கட்டுல அப்படியே உயிரை கொடுத்து போராடி கொண்டு போய் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உயிரை கொடுத்து போராடுறாங்க எங்களை போல. இன்னைக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்ல தம்பி எம்எம் ஆம்புலன்ஸ் பிரவீன் யாரோ காயம்பட்டு வந்திருந்தா கூட உடனடியாக தம்பி பிரவீன் எங்க இருக்க பிரவீன் எங்கடா அருண் பாண்டி அப்படின்னா உடனடியாக ஓடி போய் எத்தனை உதவி பண்ணி கொடுத்துரு. சமூக சேவை நோக்கத்தோடு இந்த கலாச்சாரத்தை பண்பாடையுடைய நேசிக்கிறாங்க. இந்த மனித உயிர்களுடைய பாதுகாவலர்கள் அவர்கள்லாம் ஓட்டுநர்னாலும் சரி, அந்த நல்ல உள்ளங்கள் அந்த ஓனர்னாலும் சரி, இத்தனை பேர்த்த பாதுகாக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? மாவட்ட ஆட்சியாளர் கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு விருது கொடுத்தது உண்டா? இல்லை அமைச்சர் கூப்பிட்டு இந்த ஓட்டுநர்களுக்கு, இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாராட்டி விருதுகள் கொடுத்தது உண்டா? இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் கூட கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டது கொடுத்தது உண்டா? இல்லை. எந்த உலகத்தில் என்ன செய்யணும்? ரொம்ப கேவலமான அந்த விழா கமிட்டிகள் எவ்வளோ தூரம் அவனுடைய உயிரை அர்ப்பணித்து வேலை பார்க்குறான். அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். மதுரையில் இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க எண்ணி சொல்லி இப்படி ஒவ்வொரு ஆளுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அரசாங்கத்திலே வேலை பார்க்கக்கூடிய 108 வேலை பார்க்கக்கூடிய சின்சியராக வேலை பார்க்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க? மதுரையில் இப்படி ப்ரைவேட்டாக வேலை பார்க்கக்கூடிய எம்பி ஆம்புலன்ஸு எம்எம் ஆம்புலன்ஸு இவங்கெல்லாம் எவ்வளோ அளவுக்கு சமூக சேவை நோக்கத்தோடு இருக்காங்க. இனி வருங்காலத்தில் உடனடியாக அவர்களைப் போல நல்ல உள்ளங்களை கூப்பிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியாளர் விருதுகள் கொடுத்து மரியாதை பண்ணி அவங்களுக்கு இன்னமும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இன்னமும் நிறையா சேவை பண்ணுங்க, பல உயிர்களை பாதுகாருங்க. இந்த மனித உயிர்களுடைய பாதுகாவலர்கள் அவங்க தான். அவங்க இல்லைனால் டாக்டர்கிட்ட தான் அப்புறம் தான் போவாங்க. இவங்க லேட் பண்ணாங்கன்னா அவங்க உயிரே போயிடும் செகண்ட் நிமிஷத்தில். இன்றைக்கெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸில் அப்படின்னு போகிறேன், அப்படியே உயிரை கொடுத்து பாடுபடுறாப்புல. சாமி யாருங்க? இதெல்லாம் என்னத்தை செய்யணும்? நீ வருங்காலத்தில்
வந்து இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு அவங்களுக்கு விருதுகளை கொடுத்து பாராட்டுகளை வைக்கணும். இதை வேண்டி விரும்பி கேட்குறேன். இத்தனை மாடுகளை பிடிச்சிருக்கீங்க, இப்போ வரக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு போகிறீங்க? அதே மாதிரி அரசாங்கத்திடம் சரி எல்லார்ட்டையுமே என்னென்ன வேண்டி கேட்டுக்கிறீங்க? எது எது இருக்கக்கூடாது? கண்டிப்பாக இந்த டோக்கன் மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க, எது எதை தவிர்க்கணும், எது எதை வரவேற்கணும்? ஜல்லிக்கட்டுக்காண்டி நம்மளோட உரிமைக்காண்டி 2006-7க்கு இடைப்பட்ட தடையிலிருந்து 2014 உச்சகட்ட போராட்டத்தில் 15, 16, 17 உச்சகட்ட போராட்டத்தில் 2024 வரை பல உரிமை கேட்டு மதுரையுடைய உயர்நீதிமன்றத்தில் 18 வழக்குகளை தொடர்ந்திருக்கோம். சமூக சேவை நோக்கத்தோடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு சட்ட உதவி மையத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் நிரஞ்சன் குமார் அவருடைய மூலியமாக எனக்கு ஒரு பொழுதும் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் பல வழக்குகளுக்கு பொதுநல வழக்கா போட்டு ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு சமூக சேவை நோக்கத்தோடைய இந்த ஜல்லிக்கட்டுடைய சட்ட உரிமை சட்ட பாதுகாவலர்கள், அதில் எண்ணி சொல்ல போனா அன்னை முருக கணேஷ், தம்பி மஞ்சில், தம்பி ஆதி, ரூபன், விக்கி, தம்பி தங்கம், இப்படி மேல்ராங்கி அஜித், விபி அஜித், இப்படி எத்தனை சொல்ல முடியாத வழக்கறிஞர் ஜல்லிக்கட்டுக்கான நிறைய போராடி இருக்கார்கள். ஓடும் ரயிலை எதிர்கொண்டவர்கள், மதுரை மாநகரத்தில் 6 ரவுண்டானத்தை கதற விட்டவர்கள், 2000 மாணவர்களை கூட்டு பைக் ராலி போட்டு மாணவர்களுக்கு போட்டு அலங்காநல்லூரில் 2017ஆம் ஆண்டு உச்சக்கட்டத்தில் போராட சென்றவர்கள், 28 மாணவர்களுக்கு மண்டை உடைஞ்சு கைகால் உடைஞ்சு தூக்கிட்டு வந்தவர்கள் நாங்கள். 50 முறை ஒரு நாள் சிறை நிரப்பு போராட்டத்தில் சிறை சென்றவர்கள். ஒவ்வொரு உரிமைக்கும் அந்த நீதிமன்றத்தில் போய் வழக்குகளை போட்டு உரிமை பெற்றுக் கொடுத்தவர்கள், தரையில் உட்கார்ந்தவர்களை சேரில் உட்கார வச்சு உணவளித்தவர்கள் நாங்கள் வீரர்களை. இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ பேர்கள் உரிமையை கேட்டு இன்னைக்கு பல உரிமைகளுக்கு கேட்டு இன்னைக்கு உதவி பண்ணவர்கள் நாங்கள். அவர்கள்தான் அண்ணன் நிரஞ்சன் குமார், முருக கணேஷ், விபி அஜித், இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ வழக்கறிஞர்கள். 18 வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் பணங்காசு இல்லாமல் ₹1 கேட்டால் கூட இன்றைக்கி யோசிக்கிறான். இன்னைக்கு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க இவ்வளோ வழக்கறிஞர்கள், இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், சட்ட பாதுகாவலர்கள், காளையினுடைய பாதுகாவலர்கள், வீரனுடைய பாதுகாவலர்கள், அவர்கள்லாம் இல்லாட்டினா நாங்களாம் இல்லை. அவங்களும் எங்களோடு இணைந்து போராடி இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.